குப்பை பொறுக்கிறவன் 3 பொண்டாட்டி வச்சிருக்கான். ஒரு பேப்பர் இந்த ஸ்டாலின் அவன் தான் அனுப்பின ஆளுன்னு ஒரு பொம்பளை புள்ள பேச்சு. அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? பதவி தரம்னு சொல்லி உங்க மாவட்ட செயலர் ஒரு பெண்ணிட்ட பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டு கையங்குளமாக வீட்டில் பிடிபட்டாரா இல்லையா? அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? உங்க ஆளுகள்லாம் சமூக ஊடகத்துல எப்படி எழுதுறாங்க, எவ்வளவு கண்ணியத்தோட எழுதுறாங்கன்னு பாருங்க. அவங்க பொண்டாட்டியவே அப்படி திட்டுறாங்க, உங்களுக்கு தெரியும். அதான் இவரே திட்ட விட்டதா தான் இருக்கும். இதுவரைக்கும் தாவேகா தலைவர் தன் தொண்டர்களுக்கு என்ன நல்லுரை வழங்கி இருக்கிறார்? தாவேகா குறைந்தபட்சமா கொலை மிரட்டல் வருதுதான். எத்தனை கொலை பண்ணிட்டீங்கன்னு தெரியல. லாரி வச்சு ஏத்திடுறாங்கிறானோ, தண்ணி லாரி விட்டு ஏத்திடுறேன், அதை வச்சு ஏத்திடுறேன், இதை வச்சு ஏத்திடுறேன், ரயில தள்ளி விட்டுருவேன். இப்படிதான் அவங்களுடைய மிரட்டல்கள்லாம் இருக்கு. பைக்ல காத்த திறந்து விட்டுருவேன், கார்ல காத்த திறந்து விட்டுருவோம். காத்த அன்னைக்கு அந்த பொண்ணு பேசுது. அந்த பொண்ணு பேசுறது ஒரு பொண்ணை தான் நீங்க பாத்தீங்க. குப்பை பிறகு 3 பாட்டு வச்சிருக்காங்க. நாங்க பணம் வச்சிருக்கோம், பொண்டாட்டி வச்சுப்போம் இருப்போம் அப்படின்னு சொல்றது அது ஒரு பொண்ணோட மனநிலைன்னு நினைக்கிறீங்களா? ஒட்டு புத்தகங்களோட மனநிலை அதுதான். ஒரு ஆம்பளை ஒருத்தர் சொல்றான், ப்ரோ நெக்ஸ்ட் இயர் நான் விஜய்க்கு ஒய்ஃபா பரப்பு ப்ரோக்ராம். ஒரு வீடியோவை ஃபுல்லா போய் கூட திட்டுறது இல்லைங்க, ப்ரோமோல திட்டுறானுங்க. விஜய் போட்டோ வச்சு என் போட்டோ வச்சாலே இவன் விஜய்க்கு எதிராக தான் பேசியிருப்பான். முதல்ல திட்டிட்டு அப்புறம் வீடியோ பாரு. பொது வாழ்க்கையினால தியாகிகள் தானே விஜய் சார். நீங்க தியாகி விஜய் சார். 41 பேரை கொன்ன தியாகி நீங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா தலைவர் விஜயும் செங்கோட்டையன் அவர்களும் நேற்று டிஜிபி அலுவலகத்துக்கு போயிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. என்ன கம்ப்ளைண்ட், எதுக்காக? இல்லை, செங்கோட்டையன் அழைச்சிட்டு போறாரு, அவ்வளோதான். வேற என்ன இருக்குதுல? ப்ரெஸ் மீட்டை கூட அவர் தான் மீட் பண்றாரு, இவர் மீட் பண்ணல. தாவேகா தலைவர் தான் நல்ல சான்ஸ் இது மீட் பண்றதுக்கு. ஏன் அந்த நல்ல சான்ஸ் எல்லாம் விடுறாரா இல்லை தெரியலையான்னு தெரியல. இது மீட் பண்றதுக்கு அருமையான சந்தர்ப்பம். எப்படின்னா, அப்துல் கலாமோட பிஏ இந்த பொன்ராஜ் அவர் என்ன ஒரு தனியார் தொலைக்காட்சியில் என்ன பேசுகிறாருன்னா, தாவேகாவில் உள்ள லேடிஸை பற்றி திட்டிடுறாப்புல. அது ஒரு யூடியூப் சேனல் தான், ரைட், ஓகே, அது கடந்து போயிடலாம். அதுக்கு அவர் இது எக்ஸ்கியூஸும் கேட்டார். அவர் அதுக்கு அவர் மேலே உள்ள கொலைவெறி தாக்குதல் இருக்குல்ல, கொலை மிரட்டல்கள், அவர் மேலே அவ்வளோ பேர் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. இது அணுகுமுறையே கிடையாது. ஏன் உங்கள் கட்சியில் வக்கீலே இல்லையா? உங்கள் கட்சியில் மாவட்ட செயலர் இல்லையா? இப்போ கமிஷனரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காமே. எங்கே வேணுமோ கொடுக்கலாம், இங்கே தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நெல்லை மாவட்டத்தில் கூட கொடுக்கலாம், கன்னியாகுமரியில் கொடுக்கலாம். ஏன்னா சமூக ஊடகத்து வழியாக தான் நீங்கள் பார்த்தீங்க. எங்கேருந்து பார்த்தீங்க க்ரைம், எங்கேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுது? செல்ஃபோன் வழியாக தெரியுது. செல்ஃபோன் எங்கே இருந்து? என் கையில் இருந்தது. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இந்த மாவட்டத்தில் இருக்கு. அந்த மாவட்டத்தில் ஒன்று கொடுத்துருக்கலாம், அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று கொடுத்துருக்கலாம். இது டிஜிபி ஆஃபீஸாக போகணுங்கிற அவசியமே கிடையாது. கமிஷனர் ஆஃபீஸே போயிருக்கலாம். இவங்க ஆனால் சரி ரைட்டு, அவர் பொன்ராஜ் அண்ணன் பேசுனது தப்பாகவே இருக்கட்டும், உயர்த்துக்கிறேன், தப்பு தான். அதுமாரி பொறுமையில் பேசியிருக்கக்கூடாது தான். ஆனால் உங்கள் கட்சியின் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இன்றைய முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்னார். அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை சொன்னீங்க? குப்பை பொறுக்கிறவன் 3 பொண்டாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு பேப்பர் இந்த ஸ்டாலின் அவன் தான் அனுப்பின ஆளுன்னு ஒரு பொம்பளை புள்ள பேச்சு. அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? பதவி தரம்னு சொல்லி உங்க மாவட்ட செயலர் ஒரு பெண்ணிட்ட பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டு கையங்குளமாக வீட்டில் பிடிபட்டாரா இல்லையா? அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? சொல்லுங்க. உங்க ஆளுகள்லாம் சமூக ஊடகத்துல எப்படி எழுதுறாங்க, எவ்வளவு கண்ணியத்தோட எழுதுறாங்கன்னு பாருங்க. டாய்லெட்ல உள்ளவங்க கூட கௌரவமா எழுதி வச்சுட்டு போறாங்க. அதை விட மோசடியா இருக்குங்க எழுதுறது. அவரோட ஒய்ஃபை பத்தியே தப்பு அவங்க பொண்டாட்டியவே அப்படி திட்டுறாங்க, உங்களுக்கு தெரியும். அதான் இவரே திட்ட விட்டதா தான் இருக்கும் போல இருக்கு. இதுவரைக்கும் தாவேகா தலைவர் தன் தொண்டர்களுக்கு என்ன நல்லுரை வழங்கி இருக்கிறார்? அரசியல் ரீதியா, கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ளுங்க, மற்றபடியெல்லாம் வேற மாதிரி இது மாதிரி தனி மனித தாக்குதல் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. உங்கள்கிட்ட அந்த ஒழுங்கு கிடையாது. இப்போ என்ன பொன்ராஜ் தப்பா பேசிட்டாரு, நீங்க போய் சரியா பண்ணிட போறீங்க, இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகிட போகுது? அவர் ரிக்வஸ்ட் கேட்டார், தவறி சொல்லிட்டேன் அப்படின்ட்டார், முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. அதை விடுத்துட்டு அவரை கொலைவெறி தாக்குதல் பண்ணுவேன்னு, கொலை முயற்சி பண்ணுவேன்னு சொல்றது சரியா? அவர் பண்ணது தப்புன்னா போய் இவங்க அவர் பண்றது தப்புனா நீங்க பண்றது அதோட பெரிய தப்பு. பேசுறாரு, ரைட்டு, பேசிட்டாரு, தப்பு தான். நானே சொல்றேன், தார்மீகமா நானே சொல்றேன், தவறு தான். அது மாதிரி பேசக்கூடாது யாரையும். அதுக்கு நீங்கள் எதிர்வினை எப்படி ஆட்டுறீங்க? இப்போ டிஜிபி ஆஃபீஸ் போனீங்கல்ல, அதே மாதிரி தாவேகா மேலே போகிறதுனா டெய்லி போகணும். டெய்லி 100 ஐடி வச்சுருக்க, 100 ஃபோன் நம்பர் இருக்கு. அவரும் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் புகார் கொடுத்துருக்காரு. யார்? பொன்ராஜ் சார் புகார் கொடுத்துருக்காரு, கொலை மிரட்டல் விடுறாங்கன்னு சொல்லி அவரும் புகார் கொடுத்துருக்காரு. ரைட்டு, கவுண்டர் கம்ப்ளைண்ட்டு கவுண்டர் கம்ப்ளைண்ட்டு. பேசுனதுக்கு கொலை மிரட்டல் ஒன்றும் கிடையாது. பேசுனது வேற, கொலை மிரட்டல் வேற. ஆபாசமாக பேசுறது வேற, கொலை மிரட்டல் வேற, 2 டிஃபரன்ஸ் இருக்கு. தாவேகா அவர் குறைந்தபட்சமாக கொலை மிரட்டல் வருது தான். எத்தனை கொலை பண்ணிட்டீங்கன்னு தெரியல. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. லாரி வச்சு ஏற்றிடுறாங்கிறானோ, தண்ணி லாரி விட்டு ஏற்றிடுறேன், அதை வச்சு ஏற்றிடுறேன், இதை வச்சு ஏற்றிடுறேன், ரயிலில் தள்ளி விட்டுருவேன். இப்படி தான் அவங்களுடைய மிரட்டல்கள்லாம் இருக்கு. பைக்கில் காற்றை திறந்து விட்டுருவேன், காரில் காற்றை திறந்து விட்டுருவோம், காற்றை. இப்படிதான் இருக்கு. தாவேகா தலைவர் விஜய்க்கு தெரியுமா சார் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு? அவர் சுற்றி இருக்கிறவங்க இந்த இதெல்லாம் நியூஸ்லாம் அவர்கிட்ட கொண்டு போவாங்களா? தாராளமாக தெரியும். சினிமாக்காரர் தானே. தேட்டரில் அவர் நடிக்க உள்ள விசில் அடித்தவனையும் தெரியும், திட்டுறவனையும் தெரியும் தானே.
அதாவது ரோகிணி திரையரங்கில் விஜய் படத்துக்கு வந்தவன் ஒரு 10 சீட் ரோகம் ஒட்டச்சு தப்சம் பண்ணிக்கிட்டு போகிறான். அவங்ககிட்ட நீங்கள் என்ன நேர்மை எதிர்பார்க்க போகிறீங்க? உன் தலைவன் படத்தாண்டா பார்க்க வந்தா, தியேட்டர் அவன் இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டி அது, இன்னொருத்தருடைய தனியார் சொத்து அது, வினோத் பி செல்வத்தோட சொத்து அது, பிஜேபியில் இருக்காரு அவரோட சொத்து அது. அந்த தியேட்டர் 4 ரோவே தப்சம் பண்ணிக்கிட்டாங்க, இல்லவே இல்லை, ஒரு சிங்கிள் சீட் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக ஷோ பண்ணி சேர் ரெடி பண்ணி மட்டும் ஷோ விட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன கருணையோட இருக்கீங்க, என்ன லட்சணத்தில் இருக்கீங்க? ஆனால் இந்த பொண்ணு பேசுது, அந்த பொண்ணு பேசுறது ஒரு பொண்ணை தான் நீங்கள் பார்த்தீங்க. குப்பை பிறகு 3 பாட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் பணம் வச்சுருக்கோம், பொண்டாட்டி வச்சுப்போம் இருப்போம் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு பொண்ணோட மனநிலைன்னு நினைக்கிறீங்களா? ஒட்டு புத்தகங்களோட மனநிலை அதுதான். ஒரு ஆம்பளை ஒருத்தர் சொல்கிறான், ப்ரோ நெக்ஸ்ட் இயர் நான் விஜய்க்கு ஒய்ஃபாக பிறப்பேன் ப்ரோங்கிறான். நெக்ஸ்ட் இயர் இல்லைடா, அடுத்த ஜென்மனாவது சொல்லி தரடா, ஜென்மம் வெக்கங்கிட்ட ஜென்மம். நெக்ஸ்ட் இயர் இப்படி பிறப்ப நீ சொல்லிட்டு போய் செத்துருப்பான இல்லை, நெக்ஸ்ட் இயரை பிறந்து எப்படி விஜய்க்கு பொண்டாட்டி ஆக முடியும்? லாஜிக்கா அவன் 1 வயசு குழந்தை எப்படி கிளம்ப முடியும்? அறிவோட பேசணும். ஆமாம், நெக்ஸ்ட் இயரே பிறந்து விஜய்க்கு இதாகன்னு சொல்கிறான், பொண்டாட்டி ஆகுன்னு சொல்கிறான். ஒன்று சொல்லி நான் விஜய்க்கு தங்கச்சா இருப்போம், அக்கா இருப்போம், கூட படுப்போம். உங்களுக்கு என்ன மொழி நடை? அவன் வீட்டிலலாம் கண்டிக்க மாட்டாங்களா சார்? அதான் இப்படி தான் வீட்டை கண்டிக்காம தான் விஜய் இப்படி வளர்ந்து நிற்கிறாரு. எஸ்ஏசி சந்திரசேகர் ஒழுங்காக கண்டிச்சிருந்தா விஜய் இப்படி வளர்ந்துருக்க மாட்டார். சோபா சந்திரசேகர் வழிச்சு வாயில் போட்டுக்குது சோபா. இப்படி ஒரு பிள்ளைய வழிச்சு அவன் வாயில் போடுற. 41 பேரை வழிச்சு ஒன்றா தின்னவர் உங்கள் தலைவன், உங்கள் புள்ள. ஒரே சிங்கிள் அட்டம் இல்லைங்க, 41 பேருங்க. கவுண்ட் மொத்தமாக சேர்த்தா 53. மொத்தம் 53. நான் ஸ்பாட்டுக்கு சொல்கிறேன், அதுலேயும் கண்ணியத்தோடு தான் சொல்கிறேன். சம்பவ இடத்துல 41 பேர் வழிச்சு வாயில் போட்டார். இப்படி சொல்லாங்களே, வாரி துண்ணுடுவோம் பாருல தீனா, அவர் படத்தில் தான் அந்த மாதிரி வாரி தூண்டு போட்டார் உங்கள் தலைவர். நீங்கள் அவர்கிட்ட எதுக்குமே வருத்தப்படாத தலைவர் இப்போ தன்னோட கட்சி தொண்டர்களை திட்டியவுடன் இவருக்கு வருத்தம் விட்டதா? ஆத்திரம் பொங்கி வருதா? இன்னைக்கு ஒரு கேண்டிடேட் ஃபுல்லாக அறிவிக்கிறேன்னு சொல்லி தனியார் நட்சத்திர விடுதிக்கு கேட்டிருக்காரு. இங்கே சென்னையில் ஆள் இருக்காங்களா சார்? அது சீமான்ட்ட காப்பி பண்ணது. சீமான் தான் சிங்கிள் அட்டம்ப்டில் அறிவிப்பார். ஏன்னா கூட்டணி கிடையாது, ஃப்ரீ பிளான்ட்டு இறங்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தையே போயிட்டார். அவர் 3-4 தொகுதி கிராஸ் ஆகி போயிட்டார். ஆமாம், அதை அப்படியே காப்பி பண்ணுது. பனையூர் பங்களாவில் 234 தொகுதி, 40 மாவட்டம். நேரம் 40 மாவட்டத்தை 40 நாளில் பார்த்தே முடிச்சிருந்துருக்கலாம். ஒரு மாவட்டத்தை ஒரு நாளைக்கு பார்த்தா கூட சொல்கிறேன். ஒரு 2 மாவட்டத்தை ஒரு நாளைக்கு பாருங்க, 20 நாளில் முடிச்சிருக்கலாமா இல்லையா? இதுக்கு ஒரு தனியார் நட்சத்திர விடுதி, எல்லாம் மார்க்கெட்டிங் தாங்க. தனியார் நட்சத்திர விடுதியில் இப்போ அனுமதி கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. இவங்க நல்ல நாளே கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது கணக்கு சொல்லுவாங்க. பாருங்கள் திமுக ஆட்சி இப்போ நடக்கிறது. நேற்று ஒருத்தர் எழுதியிருக்கான், காரணமே ஸ்டாலினோட சதி தான். அவர் முதலமைச்சரே இல்லைடா. இப்போ நடக்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இன்னமும் முதலமைச்சர் ஃபீலிங்ஸ்லேயே இருக்கான். அவரே தேசிய கொடியெல்லாம் இறக்கிட்டு டிஎம்கே கொடி கட்டியாச்சு காரில். அதுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறான், பார்த்தீங்களா தேசிய கொடியை கைட்டு வச்சுட்டாரு, திமுக கொடியை கட்டிருக்காரு. அவர் திமுக கட்சி தலைவர் முதல்ல. ஆமா, எல்லாரும் தான் கட்டிட்டாங்க. எல்லாரும் உதயநிதி ஸ்டாலின்லேருந்து அனைத்து மந்திரிகள் எல்லாரும் தேசிய கொடியை கட்டிட்டாங்க. காரணம் எலெக்ஷன் வந்துருச்சு, கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. அந்த பேசிக் கூட தெரியல. எல்லாம் அவங்கவுங்க அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு எத்தனையோ வாட்டி உங்க தலைவர் சொன்னார். லெட்டர் பேர் கட்சி போல இப்போ உங்க பக்கம் பாம்பு போட்டிருக்கேன்னு சொன்னார் சார். பாம்பை காணும், அமுத்து போச்சு நினைக்கிறேன். பாம்பு போட்டிருக்கேன். அதனால பொன்ராஜன் பேசியது தவறு என்றால் தவறு தான். நம்ம இருக்கல, ஒரு வார்த்தையை பின்வாங்கிக்கிட்டாரு, முடிஞ்சது. அது வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ரைட்டு, பல நேரங்கள் பலர் பேசியது தான் பிறகு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துதான் இருக்கு. ஆனால் அப்படி பேசக்கூடாதுங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் உங்கள் கட்சி தொண்டர்கள் எழுதும் எழுத்துக்களும் பேச்சும் பேச்சுக்களும் வசைபாடுதலும் எப்படி இருக்கிறது? அவர் கண்டிக்க மாட்டாங்க, கண்டிக்கிறதே இல்லை. ஒரு வீடியோவை ஃபுல்லாக போய் கூட திட்டுறது இல்லைங்க, ப்ரமோலே திட்டுறானுங்க. விஜய் ஃபோட்டோ வச்சு என் ஃபோட்டோ வச்சாலே இவன் விஜய்க்கு எதிராக தான் பேசியிருப்பான். முதல்ல திட்டிட்டு அப்புறம் வீடியோ பாரு. உள்ள என்ன இருக்குன்னு நான் அன்னைக்கு பார்த்தேன், எப்படி கண்டுபிடிச்சிருக்கேங்க. வியூவர்ஸே காமிக்கல, ஆனால் கமெண்ட் 10 கமெண்ட் இருந்தது. வியூவர்ஸ் பிளே ஆயிருந்தது, ஸ்டுடியோவில் பார்த்தா தெரிஞ்சிடும். வியூவர்ஸில் 10 கமெண்ட் எப்படா திட்டிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க தமிழில் பார்த்துட்டு. அது விஜய் ஃபேவரட். இப்போ நான் விஜய்க்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கேன் இல்லை, நடுநிலையாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன். பொன்ராஜன் பேசுறது தப்பு தான். அதுமாதிரி உங்கள் கட்சிக்காரங்க பேசுகிறத பாருங்கள். ஆலவர்ஜினாவெல்லாம் கட்சியை விட்டு நீக்குங்க. எப்படி முதலமைச்சர் போய் சிட்டிங் முதல்ல அது ரேட்டு நீங்களே ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டீங்க. எவ்வளோ நக்கல் உங்களுக்கு.
அப்போ எல்லாம் பேசத்தாங்க செய்வாங்க உங்களை. அப்படின்னு தான் சொல்கிறோம். அரசனை வழி குடிமக்களை வழி, இதில் என்ன இருக்கு? கரெக்ட். அரசன் அப்படி தான், குடிமக்கள் அப்படி தான் இருப்பான். நான் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எந்த தார்மையும் கிடையாது. நீங்கள் அந்த மேலே திட்டி வச்சிருக்கீங்க எல்லாரையும். திட்ட உங்களை திட்ட தான் செய்வாங்க நெறியாளர். நீங்கள் வந்து இப்போ நான் உட்காந்து கண்ணாடி வீட்டிலேருந்து கல் எறிகிறேன், நான் எறிகிறேன், என் மேலே கல் எறிவாங்க தான். கண்ணாடி வீட்டிலேருந்து எறிகிறோம்ல, உடனே தான் செய்யும் எல்லாம். கண்டிப்பாக. நான் ஒரு கருத்து சொல்கிறேன், என்னை கமெண்டில் வந்து திட்டுறாங்க அப்படின்னு அழுதுன்னா நான் கருத்தே சொல்லக்கூடாது, பொத்திட்டு போயிட்டே இருக்கணும். பொது வாழ்க்கையினால தியாகிகள் தானே விஜய் சார். நீங்கள் தியாகி விஜய் சார், 41 பேரை கொன்ன தியாகி. நீங்கள் திட்டத்தான் செய்வாங்க, விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். திரிசா இல்லை, எல்லா நடிகையும் வச்சு அரசியல் நடக்கத்தான் செய்யும். உங்கள் பொண்டாட்டி இல்லை, எல்லாரும் வச்சு அரசியல் நடக்கத்தான் செய்யும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இதுக்கே பயந்தா இப்படி ஏட்டையா? தொழிலில் பொறுமையான முக்கியம், இதுக்கே பயந்தா இப்படி? ஏங்க 70 வருஷம் 60 வருஷம் அவங்க அரசியல் பண்ணி மிஸ்ஸா எடுத்து பல்ல உடச்சி வாயை உடச்சி ரிமாண்ட் பண்ணி ஜெயிலாக கடந்து 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 வாழ்க்கையில் 20% வருஷ வயசை சிறைச்சாலையும் பயணத்திலையும் கடந்துருக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா கல்யாணம் வேண்டாம்லாம் இல்லை, அவருக்கு ஆசை இல்லாமலாம் இல்லை, நேரம் இல்லை, பயணத்திலேயே போகுது ஒரு வாழ்க்கை. அவங்க அம்மா கேட்ட ஒரு கடைசி ஆசை, ஒரு கல்யாணம் பண்ணிக்க, வயசான காலத்தில் ஒரு கட்சிக்காரெல்லாம் வரமாட்டான், தெரியும் வரமாட்டாங்க தான் அவர் சொல்கிறாரு, தெரியும் கடைசி காலத்தில் கஷ்டம்தான். ஒரு சுடு தண்ணி வச்சு கொடுக்க ஆள் இருக்காது, உண்மை தானே. ஆனால் அவருக்கு நேரம் இல்லை. அவர் டிரைவரோட பேட்டி ஒன்று இருக்கு பாருங்க, காலையில் 7 மணிக்கு வண்டி எடுத்தால் அடுத்த நாள் விடிய காலம் 3 மணி தான் ஒரு இடத்துல தங்குவாராம். அதுக்கு பேர் தாங்க தியாகம். நீங்கள் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுங்கிறீங்க, இவர் மீட்டிங் எல்லாம் பார்த்துருக்கிறாரு. 6 மணி எங்க வெளியிலே வர மாட்டார். 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது மாதிரிலாம் வடிவேலு மணி என்ன 6 ஆயிட்டு ஆட்டோ ஓடாதுங்கிற கதையா இருக்கு. நீங்க கேரவன்ல பூந்துடுறது. நீங்கள் என்ன வினையாற்றுகிறீர்களோ அதுக்கு எதிராக வினை இருக்கும். நியூட்டன் சொல்ற மாதிரி எவரி ஆக்ஷன் ஈக்குவல் டு ரியாக்ஷன்ங்கிற மாதிரி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பேசுவேன் ஆனா நீ யாரும் பேசக்கூடாது. நீங்க அடிப்பீங்க, நான் அடுத்தவங்க உங்களை எதுவும் சொல்லக்கூடாது. அது எப்படி பேசதானே செய்வாங்க. அரசியல்ங்கிறது அதுதானுங்க. ஏங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், அவர் முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லிடுவாரா? சரி, அவர் முன்னாடி வந்து அவர் கூட்டணி சேர்ந்திருக்க அண்ணாமலை சொன்னார், எடப்பாடி என்கின்ற தற்குறி தவழப்பாடி என்னை பற்றி பேசக்கூடாது, ஐபிஎஸ் படிச்சு அண்ணாமலை பேசக்கூடாதுன்னாரு. அவங்க கூட்டணியில் இருக்காங்க. அதே வார்த்தையை இந்த முதலமைச்சர், நம்ம முதலமைச்சர் எடப்பாடியை சொல்லுவாரா? என்ன அவங்க அரசியல் கட்சிங்க, பொலிட்டிக்ஸ்ங்கிறது இதுதான். எம்எல்ஏ சேர்ந்து ஒரு முதலமைச்சர் கையை காட்டினா அவன் தான் முதலமைச்சர். இதில் என்ன இருக்குது? அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் இவங்க அரசியல் வயமாகவே ஆகலை. இன்ஃப்ளூயன்சர்ஸ், இப்போ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ். இப்போ போய் டிஜிபி ஆஃபீஸில் போய் என்ன தரீங்க? இப்போ என்ன தேர்தல் நேரத்தில் வேலை எங்கே இருக்குது? நீங்கள் எங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஒரு லெட்டர் பேடில் ஒரு கண்டனமாக விஜய் தெரியப்படுத்திருக்கலாம் தெரியுமா? முதல்ல ஆனாலும் அதான் லெட்டர் பேட் கொடுத்துரு, இப்போ வர்றது இல்லையா? லெட்டர் பேட் முடிஞ்சு போச்சு, டோனர் முடிஞ்சு போச்சு, இங்கே எடுக்கணும், பிரிண்ட் எடுக்கணும். இல்லை ஒரு லெட்டர் பேடில் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, தனி மனித ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறது இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து. கேவலங்காலமாக பேசுகிறாங்க எல்லாம். சரி, ஒரு பேசுறது அவரே ரெக்கமெண்ட் பண்ணிட்டார், அவ்வளோதான். அதை போய் பிரச்சனைக்கிறதுனா எதையாவது வச்சு அரசியல் பண்ணுங்கிற காய் நோக்குதல் தான் இது. அந்த கட்சி தொண்டர்களை மேலும் எமோஷனலாக ஏதாவது கீ கொடுக்குறது. பத்தியாக தளபதியை உடனே போயிட்டார் டிஜிபி ஆஃபீஸுக்கு, பத்தியா அப்படிங்கிறாருல, அந்த எமோஷனல் ஆக்குறது. மறுபடியும் டைட் பண்ணி பார்க்குறாரு. இப்போ இடையில வந்து ஓப்பனாக சொல்ல போனால் தாவேக்கா லூசர் ஆயிடுச்சு. அவங்க தொண்டர்களே அவங்க எல்லாம் ஸ்பிரிட்டப் ஆகிட்டாங்க. தேர்தல் நெருங்கிட்டு இவர் இந்த திரிஷாவோட சுற்றுனதுனால அவங்க வீட்டில் உள்ளவங்களும் விளக்கமத்தை கேட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போடா எங்கடா போகிற, போடா அந்த தஞ்சாவூரில் பால்கார பையன் செத்து போயிட்டானே, காலேஜ் தாங்க போனான், பாவமாக இருக்குது அந்த ஒரு எளிய மனிதனோட காலேஜ் தாங்க போனான், எப்படி வந்தான்னு தெரியலையே, விஜய் ஏதாவது கொடுப்பாராங்கன்னு. இப்போ அவங்க 41 பேருக்கே கொடுக்கல, இவங்க கொடுக்குறாங்களா? ஆனால் போங்க போய் வேலையை பாருங்கள், படிங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. புள்ள இருந்த பிறகு அந்த வார்த்தை வந்து ரொம்ப வலிச்சது எனக்கு ஒரு தகப்பனா. ஸோ நீ டிஜிபி ஆஃபீஸ் போயெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் அரசியல் வேலையில் பாருங்கள். நீங்களும் கண்ணியத்தோடு பேசுங்க, நாங்களும் கண்ணியத்தோடு பேசுகிறோம். நீங்கள் அடகண்டா பேசுனா நாங்களும் அடகண்டா பேசுவோம். என்ன நான் என்ன ஆயுதத்துறதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எதை விதைக்கிறோமோ. ஆமாம், நீங்கள் டீசெண்டாக பேசுங்க, டீசெண்டாக பேசுவாங்க எல்லாரும். நீங்கள் டீசெண்டாக பேசலாம், எல்லாரும் இந்த மாதிரி இன்னும் யாரும் எலெக்ஷன் நெருங்க பயங்கர உக்கிரமாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஒரு மாதிரி ஸ்போர்ட்டிவாக பேசி அப்படியே இருக்கும், செகண்டாக மேலே ஏற மாட்டோம், கீழே இறங்க மாட்டோம். பட் புதுசாக வர்றவங்களாம் பொழந்துருவாங்க போட்டு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.